உங்களுக்காக உருவாக்கப்பட்ட பர்சனல் அஃபர்மேஷன்ஸ், சுய கட்டளைகளை 3 முறை நோட்டில் எழுதலாம். அவை ஏற்கனவே நடந்து முடிந்த நன்றி உணர்வோடு ஆனந்தமாக எழுதலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுத்து உணர்வு பூர்வமாக எழுதலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு,
மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. அடுத்து மூட்டு பயிற்சி. மேட்டோட நுனியில வந்து நின்றுக்கலாம். பயிற்சி கண்களுக்கு மூடிய நிலையில செய்யறது மிகுந்த பலன்களை தரும். முதல்ல வலது கால் கொஞ்சம் மேலே தூக்கிய நிலையில இடதுபுறமா 10 சுழற்சி, வலதுபுறமா 10 சுழற்சி. கவனம், கால் பாத மூட்டுகளில் முழுமையா இருக்கணும். அடுத்த காலுக்கு இடதுபுறம் 10 சுழற்சி, வலதுபுறம் 10 சுழற்சி. பாத மூட்டில் கவனம் வச்சு முழு ஈடுபாடோடு செய்யலாம். அடுத்து கால் பாதங்கள் இரண்டையும் சேர்ந்த நிலையில வச்சு கால் மூட்டில் உள்ளங்கைகளை ஒட்டி வச்சு வலதுபுறமா 10 சுழற்சி, இடதுபுறமா 10 சுழற்சி. வட்ட வடிவத்தில் முழுமைய வரணும். கவனம் மூட்டுகள்ல வச்சு செய்யலாம். இடுப்புல 2 கைகளையும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு இடதுபுறமா 10 சுழற்சி, வலதுபுறமா 10 சுழற்சி. நல்ல பெரிய வட்ட வடிவத்தில் வரணும். அடுத்து கால்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு கீழே குனிஞ்சு கால் பாதங்களை தொடரும். முட்டி பெண்டாகாம முன்னாடி 10 முறை, பின்னாடி தொடையில கைகளை சப்போர்ட் பண்ணி பின்னாடி எவ்வளோ வளைய முடியுமோ அவ்வளோ வளையலாம். பின்புறம் 10 முறை. முழுமையாக குஞ்சு நீங்கள் இதை செய்யணும். இடதுபுறம் 10 முறை, வலதுபுறம் 10 முறை. எவ்வளவு அதிகப்படியாக குமிய முடியுமோ அவ்வளவு குஞ்சு இதை செய்யலாம். அடுத்து 2 கைகளை மார்புக்கு நேராக மூடிய நிலையில வச்சு பின்புறமாக திரும்பணும். இடதுபுறம் 10 முறை, வலதுபுறம் 10 முறை. அடுத்து 5 விரல்களையும் ஒன்று சேர்த்து 2 கைகளிலும் ரொட்டேஷன். முன்னாடி 10 முறை, பின்னாடி 10 முறை. கண்கள் மூடி செய்யலாம்.
அடுத்து 2 கைகளினுடைய விரல்களையும் ஒன்று சேர்த்தி கீழே எல்போ மூட்டையும் ஒன்று சேர்த்தி வலதுபுறமாக 10 சுழற்சி, இடதுபுறமாக 10 சுழற்சி. நல்ல அகலமாக சுத்தம். அடுத்து கைகளினுடைய பெருவிரல் மடக்கி மற்ற 4 விரல்கள் பெருவிரல் மூடிய மாதிரி வச்சு கைகளை நீட்டி மணிக்கட்டு சுழற்சி. வலதுபுறமாக 10, இடதுபுறமாக 10. ஜாயின்ல கவனம் வச்சு செய்யலாம். அடுத்து கை விரல்களை விரிச்சு மூட 10 முறை. அடுத்து கழுத்து பயிற்சி. இடதுபுறமா 5 சுழற்சி, வலதுபுறமா 5 சுழற்சி. கழுத்து கீழே வரும்போது மார்பிளை நல்லா தொடரும், மேலே போகும்போது வானம் பார்த்த மாதிரி இருக்கும். அடுத்து சூப்பர் பிரைன் யோகா. தோப்பு காரணம் வலது கை பெருவிரல் இடதுபுறமாக இருக்கிற காதில், இடது கை பெருவிரல் வலதுபுறமாக இருக்கிற காதில் பிடிக்கணும். பெருவிரல் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். கால்கள் சிறிய இடைவெளி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நிலையில் வச்சுக்கலாம். லா சொல்லும்போது நாக்கு மேல் வாயை தொட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கீழே உட்காரும்போது மூச்சு உள்ள, எந்திரிக்கும் போது மூச்சு வெளியே. ஆரம்பிக்கணும். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 6 7 8 9 10. நல்லா உட்காரலாம். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 16 நிதானமா. 17 18 19 20. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. அடுத்து உடல் தளர்வு பயிற்சி. கால்களை அகலமாக வச்சு கைகளை தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு கண்களை முழுமையாக மூடி மூச்சை கவனிக்கலாம். உடம்பை தளர்வாக வச்சுக்கணும்.
சூரிய நமஸ்காரம். மேட்டோட நுனியில் வந்து நிற்கலாம். நேற்று நீங்கள் செய்த பயிற்சியை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக செய்யணும். உங்களுடைய வளைவுத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கவனம் மூச்சில் முழுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கண்கள் மூடிய நிலையில் பயிற்சி செய்யணும். நிலை 1லிருந்து நிலை 2க்கு போகும்போது மூச்சு உள்ளிழுக்கணும். 2லிருந்து 3க்கு வரும்பொழுது மூச்சு வெளியேற்றணும். இப்படி மாற்றி மாற்றி மூச்சு மேலே கவனம் செலுத்தி பயிற்சியை முழு ஈடுபாட்டோட செய்யலாம். நிலை 1 நமஸ்காரம் புஷ். நிலை 2 நிலை 3 நிலை 4 நிலை 5 நிலை 6 நிலை 7 நிலை 8 நிலை 9 நிலை 10 நிலை 11 நிலை 12. அடுத்த கால் நிலை 1 நிலை 2 நிலை 3 நிலை 4 நிலை 5 நிலை 6 நிலை 7 நிலை 8 நிலை 9 நிலை 10 நிலை 11 நிலை 12. இரண்டாவது சுற்று. நிலை 1 நிலை 2 நிலை 3 நிலை 4 நிலை 5 நிலை 6 நிலை 7 நிலை 8 நிலை 9 நிலை 10 நிலை 11 நிலை 12. அடுத்த கணக்கு. நிலை 1 நிலை 2 நிலை 3
நிலை 4, நிலை 5, நிலை 6, நிலை 7, நிலை 8, நிலை 9, நிலை 10, நிலை 11, நிலை 12. இறுதி சுற்று. நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4, நிலை 5, நிலை 6, நிலை 7, நிலை 8, நிலை 9, நிலை 10, நிலை 11, நிலை 12. அடுத்த கால். நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4, நிலை 5, நிலை 6, நிலை 7, நிலை 8, நிலை 9, நிலை 10, நிலை 11, நிலை 12. அடுத்து உடல் தளர்வு பயிற்சி. படுத்துக்கலாம். கைகள் இடுப்புக்கு பக்கத்தில் சிறிய இடைவெளியில் மேல்முகமாக வச்சுக்கலாம். கால்கள் கொஞ்சம் அகலமாக தளர்வாக வச்சுக்கலாம். எந்த இடத்துல கவனம் கொண்டு போகிறோமோ அந்த இடத்த முழுமையாக தளர்வுபடுத்திக்கலாம். கண் மூடிக்கலாம். ஒரு ஆழமான மூச்சு. கவனம் சொல்ற இடங்கள்ல கொண்டு வரலாம். கவனம் கால் பாதங்கள். கவனம் கணுங்கால் பகுதி. கவனம் தொடை பகுதி. கவனம் இடுப்பு பகுதி. கவனம் வயிற்று பகுதி. கவனம் மார்பு பகுதி. கவனம் உள்ளங்கைகள். கவனம் உள்ளங்கைகளுக்கு மேல் பகுதி முழுவதும். கவனம் கழுத்து பகுதி. கவனம் முக தசைகள். கவனம் கண்கள்.
கவனம் மூச்சில். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். உடம்பை முழுமையாக தளர்வுபடுத்திக்கலாம். இடதுபுறமாக திரும்பி மெதுவாக எழுந்து அர்த்த சித்தாசனால உட்காந்துக்கலாம். ஆனந்த சுவாசம் ஆரம்பிக்கலாம். ஆனந்த சுவாசம். மூச்சு எவ்வளவு நிதானமாக உள்ளிழுக்க முடியுமோ அவ்வளவு நிதானமாக உள்ளிழுக்கணும். உங்கள் நுரையீரல் முழுமையாக நிரம்பி வயிறு முழுமையாக நிரம்புகிற அளவுக்கு மூச்சு உள்ளிழுக்கணும். மூச்சு வெளியேற்றும் பொழுது வயிற்றுப்பகுதி முழுமையாக சுருங்கி நுரையீரல் முழுமையாக சுருங்கி மூச்சு காற்று முழுமையாக வெளியேறணும். மூச்சு உள்ளே போய் வெளியில் வர சத்தம் உங்களுக்கு கேட்காத அளவுக்கு நிதானமாக மூச்சில் முழுமையாக கவனம் வச்சு பயிற்சி செய்யலாம்.
ஆனந்த சுவாசம் முடித்தவங்க மூச்சை கவனிக்கும் பயிற்சி ஆரம்பிக்கலாம். கைகள் இரண்டும் 2 தொடைகள் மேலேயும் தனித்தனியாக மேல்முகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். தலை சற்று நிமிர்ந்த நிலை. இயல்பாக நடக்கிற சுவாசத்தில் கவனம். மூச்சு கூடவே உள்ள போய் மூச்சு கூடவே வெளிவரணும். மூச்சு கூடவே இருக்கலாம். ஆனந்தமாக இருக்கலாம். மூச்சை கவனித்த நிலையில் உங்கள் மனதில் வரும் எண்ணங்களையும் ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். நான் மனம் அல்ல, உடலும் அல்ல, இவ்விரண்டையும் பயன்படுத்தும் கருவியானவன் நான். உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை தடை செய்ய வேண்டாம், அதை பின்தொடரவும் வேண்டாம். வெறும் சாட்சியாக உங்கள் மனதில் நடப்பதை கவனியுங்கள்.
கைகள் யோக முத்ரா. ஆள்காட்டி விரல் பெருவிரல் வட்ட வடிவம், மற்ற 3 விரல்கள் ஆள்காட்டி விரலை ஒட்டிய நிலையில் இருக்கணும். ஆம்கார தியானம். ஆ சப்தத்தோட வாய் மூடும் பொழுது அது தானாகவே ஊ இம்முன்னு முடிவடையும். ஆ சப்தம் அதிர்வு தொப்புள் கொடி, ஊ சப்தம் மார்பு குழி, சத்தம் தொண்டை குழியில் ஆரம்பித்து மூக்கோட நுனியில் முடிவடைகிறத கவனித்து கூட சேர்ந்து சத்தமாக சொல்லலாம். கவனம் அதிர்வு கூடவே இருக்கணும்.
பிரபஞ்ச பேராற்றலாகிய இறை சக்தி உங்கள் தலை வழியாக இறங்கி உடல் முழுவதும் பரம்பதை உணருங்கள். ஷாம்பவி முத்ரா, புருவமத்தி பயிற்சி, கைகள் யோக முத்ரா. ஆள்காட்டி விரல் பெருவிரல் வட்ட வடிவத்தில் இருக்கணும். மற்ற 3 விரல்கள் ஆள்காட்டி விரல ஒட்டிய நிலையில் இருக்கணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். தலை சற்று நிமிர்ந்த நிலையில், கண் கருவெளிகள் புருவ மத்தியில் கொண்டு வந்து மிதமான கவனத்தில் இருக்கலாம்.
அடுத்து கைகள் நமஸ்காரம் முத்ரா. பெருவிரல்கள் புருவ மத்தியை தொட வேண்டும். லைஃப் சக்சஸ் அஃபர்மேஷன். சொல்றது உங்க காதுல கேட்குற மாதிரி உணர்வு பூர்வமா நன்றி உணர்வோடு திரும்ப சொல்லலாம். இந்த அற்புதமான நாளை எனக்கு கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. இந்த நாளில் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியான பேரானந்த நிலையில் என்னை வைத்திருக்கும் என் ஆள் மனதிற்கும் இப்பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி. ஒவ்வொரு கணமும் என் உடல் பரிபூரண ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் இயங்குகிறது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களும் செல்களும் உற்சாகத்துடனும் பரிபூரண ஆரோக்கியத்துடனும் இயங்குகிறது. என் உடல் மிகுந்த அழகுடனும் இளமையுடனும் இருக்கிறது. என் உடலிற்கும் என் ஆள் மனதிற்கும் இப்பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி. நான் ஒவ்வொரு கணமும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பணத்தை பல வழிகளிலும் ஈர்க்கிறேன். பணம் என்னிடம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. என்னிடம் வரும் பணத்தை நான் காதலிக்கிறேன், அதன் மீது அன்பு செலுத்துகிறேன். என்னிடம் வரும் பணத்தை நான் பல நல்வழிகளில் பயன்படுத்துகிறேன். என்னிடம் வரும் பணத்திற்கும் என் ஆள் மனதிற்கும் இப்பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி. இப்பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்கள் மீதும் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் என்னை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களிடமும் பேரன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்கிறேன். அவர்களும் என்னிடம் பேரன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நடந்து கொள்கின்றனர். என்னை சுற்றியுள்ள அனைத்து உயிர்களுக்கும் என் ஆள் மனதிற்கும் இப்பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி. ஒவ்வொரு வினாடியும் என் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி என்னை பயணிக்கச் செய்யும் இப்பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இவ்வளவு அற்புதமான வாழ்வை கொடுத்த இப்பிரபஞ்சத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் அன்பை செலுத்தி ஆசீர்வதித்து அன்பையும் ஆசீர்வாதத்தையும்
பல மடங்காக பெற்றுக்கொள்கிறேன். என் ஆழ்மனதிற்கும் இப்பிரபஞ்ச சக்திக்கும் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். பர்சனல் அஃபர்மேஷன்ஸ். உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சுய கட்டளைகள் 9 முறை உணர்வுபூர்வமாக நடந்து முடிந்த நன்றி உணர்வோடு சொல்ல ஆரம்பிக்கலாம். அடுத்து விசுவலைசேஷன் டைம். கைகள் தியான முத்ரா. உங்களுக்கு நிஜத்தில் என்னவெல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் கற்பனையில் அடைந்ததாக உணருங்கள். நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த பிறகு நடப்பதை
ஒவ்வொன்றாக கற்பனை செய்து உணர்வுபூர்வமாக அனுபவியுங்கள். நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடியும் பொழுது உங்களை சுற்றியுள்ளவர்கள் எப்படி உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களும் உங்களோடு உங்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பதையும் கொண்டாடுவதையும் நீங்கள் உணருங்கள். உங்களுடைய 5 புலன்களையும் இந்த அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் ஆரோக்கியமான
உற்சாகமான உடல்நிலை, மகிழ்ச்சியான மனநிலை, குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி, அன்பு, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு, சமுதாயத்திற்கு உங்களால் முடியும் உதவிகள் மற்றும் ஆன்மீகத்தில் உண்மையான முன்னேற்றத்தை பெறுவதை உணர்வுபூர்வமாக உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவை ஒவ்வொன்றையும் அடைந்ததாக உணருங்கள். அடுத்து நன்றி உணர்விற்கான நேரம். கைகள் மார்பில். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய மனிதர்கள் மற்றும் அதற்கான காரணங்கள்: உங்கள் ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், உங்கள் தனித்திறமைகள் மற்றும் நீங்கள் சம்பாதித்திருக்கும் சொத்துக்கள், அடைந்துள்ள வெற்றிகள், பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் நீங்கள் கற்பனையில் அடைந்ததாக உணர்ந்த அனைத்திற்காகவும் உணர்வுபூர்வமாக நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள்.
நான் பணத்தை பல வழிகளிலும் ஈர்க்கின்றேன். நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையானவன். பணத்தை ஈர்க்கும் காந்தம் போல் செயல்படும் என் எண்ணங்களுக்கு நன்றி. பணம் என் வாழ்க்கையில் எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. அனைத்து செல்வங்களும் என்னை எளிதில் வந்தடைகின்றது. பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகள் எனக்கு பிரபஞ்சம் காண்பித்துக் கொண்டே இருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சியையும் அளவற்ற செல்வமும் நிலையான முன்னேற்றமும் கொண்ட என் வாழ்க்கைக்கு நன்றி. நான் நிறைய செல்வத்தை ஈர்க்கின்றேன். செல்வமும் என்னை ஈர்க்கின்றது. நிறைய பணம் என் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றது. தினமும் பணத்தின் மூலம் நான் பெறும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. நான் என் கனவுகளை அடைய தேவையான பணம் என்னை வந்தடைகின்றது. நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் தேவைக்கு அதிகமான சொத்துக்களையும் செல்வங்களையும் சம்பாதித்துள்ளேன். என் அளவில்லா செல்வத்தை வைத்து என் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிகின்றது. செல்வத்துடன் சேர்த்து நான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சம்பாதித்துள்ளேன். நிறைய வழிகளில் இருந்து செல்வம் என்னை தொடர்ச்சியாக வந்தடைகின்றது. என் பொருளாதார நிலை தினமும் உயர்ந்து கொண்டே போகின்றது. என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் பெறுகின்றேன். நிறைய செல்வம் நன்மையையே விளைவிக்கும். பணம் எளிதாகவும் தொடர்ச்சியாகவும் என்னை வந்து சேர்கின்றது. நான் பிறருக்கு உதவும் அளவுக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சம்பாதிக்கும் பணம் பல வழிகளில் நன்மைகளையே உருவாக்குகின்றது. நான் பணத்தை எளிதாக ஈர்க்கும் ஆற்றலை கொண்டுள்ளேன். நிறைய பணம் என் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றது. என் புலன்கள் அனைத்தும் பணத்தை ஈர்க்கும் நோக்கத்தோடு செயல்படுகின்றது. நான் எதிர்பார்ப்பதை விட அதிகமான செல்வங்கள் என்னிடம் சேர்கின்றது. பணம் தினமும் என்னை தேடி வருகின்றது. பணம் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளித் தருகின்றது. ஒரு ஆழமான மூச்சு. இன்னொரு ஆழமான மூச்சு. இன்னொரு ஆழமான மூச்சு. கைகள் தேய்ச்சி கண்கள் ஒற்றை மெதுவா கண் திறக்கலாம்.